ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அமலாக்காவை பார்க்க வந்திருக்கோம். யார் போட்டோ தெரியுது இப்போ? பஸ்லேருந்து சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் அமலாக்காவுக்கு உடம்பு முடியாதனால பார்க்க வந்திருக்கோம். எங்கள் அம்மா மீன் அலசுறாங்க. எங்கள் அம்மா மீன் அலசுறாங்க. மகி வந்து வீடியோ எடுக்கிறா. ஏம்லு மகி தானே எடுக்கிறா? மகி வீடியோ எடுக்கிறா, இன்ட்ரொடக்ஷன் இது கொடுக்குறா. நான் மீன் அலசுறேன். அவளாக்கா என்ன பண்ணுது? போய் பார்த்துட்டு வா. வாமிதி சொல்லுங்க. அமலாக்காவுக்கு உடம்பு முடியாது, தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன சொல்லுது மகி மீது? மகி மீதும் ஸ்னீக்கர்ஸ் உடம்புக்கு சத்தம். யார் சொன்னது? மகி சொல்லுது, இது சொல்லுது. பூமது சத்தம் கேட்டுங்க. என்ன மகி மீது மேட்சிங்கா போட்டிருக்கு ட்ரெஸ்? ஆமா, அதான் எனக்கு உடம்புல இப்ப யார் ரெண்டு பேர்ல யாரு இப்ப டீ போட்டு கொடுக்க போறா சித்தப்பாவுக்குங்கிறேன். யாருன்னு சொல்ல மாட்டாங்க, கேளுங்க. போடுங்க, போய் டீயே போடுங்க. கேஸ் வைக்கிறது மத்தவங்க தெரியாதா? மகி மாமா, மகி அடுத்த வருஷம் 6வது போகுது. 6வதா? ஆமா. வேற ஸ்கூல் போணுமா? இன்னும் பச்சை புள்ள மாதிரியே இருக்குது. பச்சை புள்ள மாதிரியே பேரு. சரி, வேற ஸ்கூல் போணுமா? வேற ஸ்கூல். நான் படிச்ச ஸ்கூலுக்கு போகுது. அப்படியே பெரிய ஸ்கூலுக்கா? நீங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சீங்களாக்கா? உங்க அம்மா அங்க தான் படிச்சது. உங்க அம்மா படிச்ச ஸ்கூலுக்கே நீனும் போற. பாய்ஸ் ஸ்கூல்ல மாமா படிச்சிச்சு. பாய்ஸ் ஸ்கூல்லயே நான் படிச்சேன் 11th 12th. பாய்ஸ் ஸ்கூல்ல பாய்ஸ் தான் படிப்பாங்க. அப்போ அது 11th 12th மட்டும் கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஆமா. சரி, உன் ஃப்ரெண்டெல்லாம் யார் யார் இங்க வந்து சேர்றாங்களா? தெரியல. அமலாக்கா குஞ்சாதுக்கு கூட படிக்கிறதெல்லாம் சொத்தம் சொல்றாங்க. வீடியோ எடுக்கிறீங்களா? தலை முழுங்க தலை ரொம்ப பறக்குது. மீன் அலசிட்டு இருக்கேன். கொட்டடிச்சு அலசியாச்சு. சரி சரி. இன்னைக்கு எத்தனாவது நாள்? இது 3வது நாள். நம்ம நார்த்தங்காய் போட்டு அப்படியே நம்ம 3 நாளாக மூடி வச்சுருந்தோம். நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்க. இப்போ குலுக்கி விட்டு வைப்போம். நாளைக்கு தான் காய வைக்க போகிறோம். மேலே உள்ளதெல்லாம் வந்துட்டு உப்போடு இருக்கா? இங்கே இருங்கண்ணா, நம்ம வச்ச உப்பெல்லாம் தண்ணியாக ஊறிடுச்சு. இப்போ குலுக்கி விட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். குலுக்கணும், தூக்கி குலுக்கி விட்டு வச்சோம்னா மேலே உள்ளதெல்லாம் கீழே ஈவனாக போயிடும். ஒன்றில் தான் இருக்கா? உட்காருங்களா? எங்கே உட்கார வரீங்க? இதாம்மா ரவுண்ட் சடி உட்காரம்னா வந்துக்கிட்டு 5 எடுத்துட்டாம்மா. அதனால் அது இருக்கு. அங்கே உட்கார சுத்தமாக சித்தப்பாங்க பக்கத்தில் பந்தியாக நடக்குது. பீஸை போட்டு அந்த தட்டில் எடுத்து வைங்க. மணி வந்து 12:20. சாரி, மணி 12:25 ஆயிடுச்சு. எங்கள் அக்கா வர்றப்ப தர்பூசணி இருந்துச்சு, அதை வெட்டி சாப்பிட போகிறோம். இப்போ எனக்கு மகி ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சாப்பிட வேணான்னாங்க? ரொட்டி, சிக்கன், அவ்வளோதான். பகையெல்லாம் சாப்பிட்லான்ட்டாங்க. தண்ணியில் போய் நிற்க சொன்னாங்களா? இல்லையா? சளி எண்ணெய் வச்சு குளிக்க கூடாதான்.
அப்புறம் வந்து எந்த ஒரு கூலிங் ஐட்டமே கொடுக்கக்கூடாது. ஜில்லுன்னு காற்று பட்டாலே அது வந்து சென்ட்ரால் அதான் அவள் சளி அதிகமாக இருக்குங்கிறாங்களா? சளி அதிகமாக இருக்குதுல்ல, அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதை அதை எடுத்துருங்க. பெரிய இல்லை உள்ளதாக எடுத்துக்கணும். இனிப்பாக தான் இருக்குது. எங்கே வாங்கணும்? கோட்டூரில் வாங்கினீங்களா? ஃபஸ்ட்டு தர்பூசணி வேணும்னு இங்கே வந்துட்டோம். இந்தாங்கன்னு போட்டு நிறைய போட்டு வைப்பாங்களாங்க. அது கடை அடைச்சிருந்துச்சு. நான் இந்த சீசா ஆரம்பித்து இன்றைக்கி தான் தர்பூசணி சாப்பிட போகிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் சாப்பிட்றீங்களாடா? இந்த ஒரு பழம் ஆனால் நம்ம அன்றைக்கி வாங்கினதுமே நாங்கள் இதுக்கு போயிட்டு வந்தோம்ல மதுக்கூர் ஒரு நாள். அன்றைக்கி வந்து ஆரஞ்சு 1/2 கிலோவும் இதுவும் சேர்த்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன் பழம். ஆனால் இனிப்பு இல்லை. வீட்டுக்கு அம்மா அப்பா கூட இங்கே வந்திருந்தாங்க தெரியுமா அன்னைக்கு. நல்லா இனிப்பாக இருக்குல்ல தம்பி. இது வந்து 130. கொய்யாப்பழம் 50. கொய்யாப்பழமும் அது நெல்லிக்காய் சேர்த்து 50. கிலோ 20 ரூபா 25 ரூபா போடுவாங்க. நல்லா இனிப்பாக இருக்காமா? ஓகே, சாப்பிடுங்கள். வருகிறேன். மாமா சமையல் ரெடி ஆகிடுச்சு. மகிமா இது எப்படி இருக்குது சாப்பாடு? நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல். இதுக்கு வந்து குழம்பு காரமாக இருக்காமா. ரசம் ஊற்றி சாப்பிடுது. நான் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? உப்பு வச்சுருக்கேன் பாருங்க. பத்தலைனா போட்டுக்கோங்க. தண்ணி எங்கள் ஊரில் காலையில் வரல. இப்போ தான் தண்ணி வருதா. எங்கள் அக்கா தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. வெயில் வந்து தாங்கலைங்க. இருங்க, எல்லாம் தண்ணி ஊற்றி விட்ருக்குறோங்கண்ணே. எல்லாம் தண்ணி அப்படியே வச்சு விட்டு வா. ஊற்றிக்கிட்டு இருக்கட்டும். என்னது ஏன்னா இந்த இடம் முன்னாடியே நம்ம சுத்தம் பண்ணவே இல்லை. அப்படியே இருந்ததா வண்டியை உணர்ந்து ஓரத்தில் நடல் இருக்கா நினச்ச மாதிரி போட்டுருவோம். இந்த வெட்டி விட்டுருக்கா அம்மா இந்த காட்டுக்குருவையே வெட்டி விடு. போட்டுட்டா உங்களுக்கு வண்டி நடலில் என்ன அது வேறு இந்த பள்ளத்துலேயே இந்த மண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி விடணுமாம்மா வெட்டி இதுவும். ஓட்ட மேலே வச்சுருக்கா. ஆமாக்கா, சேஃபாக இருக்கு. வந்துட்டு போகட்டும். அந்த கல்ல இருக்காதீங்க, அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. ஆடு போகிறோம். இந்த கட்டை இதுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கா. இல்லை இல்லை, இப்போதைக்கு அப்பா வர அன்னைக்கு இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து முன்னாடி போரு போட்டிருக்காங்க. அதோட ஓட்டை இருக்குது. இப்போ கல் இருந்துட்டா ஒன்றும் தெரியாதுக்கா. வச்சா யாரும் ஏற வராங்க. மேலே வச்சு இல்லை இல்லை, அங்கே கொண்டே வச்சிரு. அது அங்கே ஓட்டை இருக்குது. அணைச்ச மாதிரி அப்படியே வச்சு திணிச்சு விடு. ஆடு எங்கே போகிறதுங்கிற. அவ்வளோதான். அப்படியே வச்சுட்டு இப்போ வெயில வரச்சா தெரியுதுப்பா. இதுவா அந்த பள்ளத்தில் தான் கொஞ்சம் 2 கூட மண் கொட்டணும். சரியா? என்ன பண்ணுற?
எங்கேயா போயிட்டு வர? அங்கே தென்னை மரத்துக்கு போனேன். தென்னை மரத்துக்குயா? தேங்காய் கடைக்கு போனால் தேங்காய் ஒன்றா கூட இருக்காங்க. ம். நாளைக்கு வடகம் போட்டு விட்ருவோமா? ம். அடிச்சு ம். அது சுண்டைக்காய் கண்ணு வேண்டாம் பாருங்க.